friends, இது உங்க தாரிகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா வாழைத்தண்டு துவரன். இதுவரைக்கும் நீங்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்ப பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னெல்லாம் பொருள் தேவைன்றது நான் சொல்றேன். அதுக்கு அரைக்கிறதுக்கு தேங்காய் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துர்க்கேன், சின்ன வெங்காயம் ஒரு 3 எடுத்துர்க்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, 3 பல் பூண்டு, 1 ஸ்பூன் ஜீரகம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அடுத்தது பாசி பருப்பை ஊற வச்சிருக்கேன், கடுகு உளுத்தம் பருப்பு தாளிக்கிறதுக்கு, பாதி வெங்காயம், பெரிய வெங்காயத்துல பாதி வெங்காயம் வந்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், வாழைத்தண்டு மோர்ல ஊற வச்சிருக்கேன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதுல நம்ம எடுத்து வச்ச அரைக்கிறதுக்குன்னு எடுத்து வச்ச பொருள் எல்லாம் போடுறேன். வெங்காயம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், ஜீரகம், பூண்டு, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடுறேன். அடுத்து தேங்காய் போடணும். தேங்காய் எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ போட்டுக்கோங்க. தேங்காய் நிறைய போட்டால் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் அரைச்சிட்டேன். அரைக்கணும்னா நல்லா அரைக்கக்கூடாது, விப்பரில் போட்டு எடுத்துட்டேன். அவ்வளோதான், எல்லாம் ஜஸ்ட்டு மிக்ஸ் ஆகணும், அவ்வளோதான். கடாய் வச்சுருக்கேன், அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு போட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, கருவேப்பிலை போடுறேன், வெங்காயம் கட் பண்ணியிருந்தோம்ல அதையும் போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது பாசிப்பருப்பு ஊற வச்சிருந்தோம்ல அதை போடுறேன். இது கூடவே வாழைத்தண்டு ஊற வச்சிருந்தோம்ல மோர்ல அதை போடுறேன். நல்லா புழிஞ்சு போட்டுக்கோங்க, தண்ணி இல்லாமல். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இந்த தோரனுக்கு தேவையான அளவு உப்பு போடணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, மூடி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்மளோட வாழைத்தண்டு நல்லா வெந்துடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதனால ஓப்பன் பண்ணி நல்லா வெந்துடுச்சான்னு பார்த்தேன், வெந்துடுச்சு. இப்போ அடுத்தது ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை தண்ணி இருக்கக்கூடாது. இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்தினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் போட்டாச்சு. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வாழைத்தண்டு துவரன் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் வேணுன்னா செக் பண்ணிக்கோங்க, தேவைன்னா போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.